ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். கார்த்தால 4:15 ஆயிடுத்து எழுந்திருந்தேன். 3 மணிக்கு எழுந்திருந்தேன். ஏசியிலேருந்து ஹாலில் வந்து படுத்துன்ட்டு ஆகட்டும் என்னன்னா ராத்திரி நான் வரத்த 11 மணி ஆகிடுது. 11 மணிக்கு அப்புறம் வந்து ஆகாரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம் தேய்க்கலை பெருக்கிட்டு படுத்துக்கிறதா மணி 1. சரி எழுந்திருந்து வர வாசல் தெளிக்கிற வேலை மாத்திரம் தானே இருக்குது சொல்லிட்டு பண்ணினேன். நேற்றுக்கு பூ வாங்கிட்டு வர மறந்து விட்டேன்ட்டலாம். பூ கிடைக்கிற அங்கங்கே வண்டியில் பிள்ளை போல் இருக்குது. ஜமந்தியோட சீசன் கழிஞ்சாச்சு போல் இருக்கு. இனிமேல் நம்ம விலை அதிகம் கொடுத்து வாங்கணும். நான் கூட வாங்கலாம்னு நினச்சேன், மறந்து விட்டேன். சரி நம்ம வாசலில் விளக்கு வச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரொம்ப நாளாக லெமன் திருஷ்டி வைக்கலை. இன்றைக்கி அதை வச்சு விடலான்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த லெமன் கட் பண்ணி அதில் மஞ்சப்பொடி குங்குமம் வச்சு தேய்ச்சி வச்சுருக்கேன் திருஷ்டிக்கு. அப்படியே பாலை காய்ச்சிட்டு சாமிக்கு பாலை வைப்போம். அப்புறம் நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னால் அம்மையோட இதில் வந்து அந்த நீங்கள் நோலும்பு சரடு அம்மையோட ஃபோட்டோலையும் மாற்றலான்னு சொன்னால் தீர்ச்சியும் ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம சாமியோட காரியங்களுக்கு நம்ம அம்மை சுமங்கலியாக போயாச்சு. ஆனால் திரும்ப சாமி பண்ணுற இதெல்லாம் நேவேத்தியமோ சாமிக்கு பண்ணுற நேவேத்தியங்களோ அதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். சாமியோட இது நேவேத்தியம் ஈக்குவலாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அப்படி தான் என்னோட அக்கா சொல்லியிருக்கா. நேற்றுக்கு பக்கத்தாத்தில் ஒருத்தர் செத்து போயிருக்கா. ஆனால் என்னால் போக முடியாது, 45 நாள் ஆகிட்லையே நீ போகக்கூடாது வந்து அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சவே. அப்புறமா துக்கம் விசாரிச்சுக்கோ ஃபோனில் அப்படின்னு சொன்னான். சரி சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் பார்த்தெல்லாம் அழகி அந்த ஒரு சாரியை போட்டாலும் போட்டேன். அவள் அங்கே படுத்துட்டே இருக்கா, சுகமாக படுத்துட்டுருக்கா. அவளுக்கு சீமந்தம் பண்ணுறதுக்கு ஆயாச்சா என்னான்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியவும் இல்லை. வயறு சிலப்போ பெருசான மாதிரி இருக்குது. நேற்றுக்கு நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸும் வந்து ஆற்றுக்கு பிடிச்சிட்டு இருந்தேன். சரி அதுவும் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஏகദേശம் ஒரு 20 ஐட்டங்கள் இருக்குது அதில். அதை வறுத்து பொடிச்சு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வாங்கியிருக்கோம். என்னென்னா அதுதான் நல்லா இருக்கும், குப்பையும் சப்பும் இல்லாக்கி எல்லாம். அதெல்லாம் வறுத்துட்டோன்னா இன்றைக்கி பொடி பண்ணால் ஒரு நேரம் ராத்திரி வந்தால் கூட இன்னும் இல்லாட்டா இது ஒரு கிளாஸ் கஞ்சி வச்சு குடிக்கலாம்டலாம். அப்படி இன்றைக்கி கார்த்தால அவில் உப்புமா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவில் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அவன் சப்பாத்தி மாவும் வாங்கினேன், கோதுமை மாவும் அவில் உப்புமா பண்ணலான்னு. அவிலுக்கு ஒன்றுமே கிடையாது, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு 2 காஞ்ச மிளகா போட்டு அவில நல்லா அலம்பி வடிகட்டி வச்சுருக்கணும். மஞ்சப்பொடி உப்பு அப்படியே லெமன் புழிஞ்சிக்கணும். அப்படித்தான் நிறைய பேர் சொல்லுவாள் லெமன் புழிஞ்சு அரைக்கினா கசக்குன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுட்டலாம். நிறைய பேர் அதான் சொல்லுவாள் லெமன் புழிஞ்சா அப்புறமா கசக்குன்னு. அது ஒன்றும் இல்லை. நல்லா லெமன் புழிஞ்சிட்டு அப்படியே விளக்கினேன். நான் சேமியா உப்புமாவில் கூட இப்படி தான் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஹேவ் எ நைஸ் டே.